ஹலோ எஸ்பிரன்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு எஸ்எஸ்சி ப்ரொடெஸ்ட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா, ஸோ என்ன சார் இஷ்யூ அப்படின்னா, எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்ல நெறைய குளறுபடிகள் நடந்தது. எஸ். ஸோ டெக்னிக்கல் கிளிட்ச், ஸோ சிஸ்டம் ஒர்க் ஆகல, ஸோ ரீஷெட்யூல் பண்ணாங்க. என்னால தூரத்துலருந்து வர முடியல. டிலே ஆச்சு. ஸோ எனக்கு வந்து என்ட்ரில டிலே ஆச்சு. எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் கிட்ட நான் வரும்போது ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்விஜிலேட்டர்ஸே வந்து திரும்ப எக்ஸாம் எழுதுறாங்க. எஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுடைய ரீஷெட்யூல் டேட் வந்தது ஆகஸ்ட் 29. இப்போ அதை தொடர்ந்து அடுத்து நமக்கு ஸ்டெனோவுடைய ஒரு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஆன்சர் கீழ என்ன பிரச்சனை சார் அப்படின்னா, எனக்கு ஆப்டியே அது சிலபஸ்ல கிடையாது. ஆப்டியோடைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப லாங்ல எனக்கு வந்து சென்டென்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்டார் இஷ்யூன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனை வந்து எஸ்எஸ்சில போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு 15,000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் டெல்லியில இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ், டாப் ட்ரைனர்ஸ் எல்லாருமே நேத்து இந்த ப்ரொடெஸ்ட் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஸோ டெல்லியில ராம்லீலா அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கிரவுண்ட்ல வித் பெர்மிஷனோட. ஸோ இந்த வீடியோ எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பர்சன்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் ப்ரொடெஸ்ட்ல லத்தி சார்ஜ்லாம் நடந்தது. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்ன பண்ணணும்? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஸோ என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எஸ், தேங்க்யூ.